want to share with you the Christmas story. கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறதுக்கு நம்ம ரீசன் என்னன்னா கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லுவோம். ஆனால் அதை சாக்கா வச்சு ஒரு மாசமா சுகமில்லாமல் போற வரையும் that I want to bring your attention back to something very important. உங்களுடைய கவனத்தை ஒரு அருமையான விஷயத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். நான் நேற்று யோசிச்சுட்டு இருக்கும்போது யோசித்தேன், நம்ம உலகத்துக்கு இருக்கிற பெரிய த்ரெட்னு என்னது? Why do I suffer like this? பயமுறுத்தலா? சரி, ஆபத்து. கரெக்ட், ஆபத்து சொல்லலாம். இந்த உலகத்துக்கு இருக்கிற பெரிய the threat and ஆபத்துன்னு சொல்லும்போது the threat sounds really nice. அச்சுறுத்தல். Thank God. இந்த உலகத்துக்கு இருக்க பெரிய அச்சுறுத்தல் என்னதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? What is the biggest threat that this civilized nation, we are so civilized, பயங்கரமா எல்லா விதத்திலையும் முன்னேறி இருக்கிறோம் இல்லையா? என்னோட தானே இருக்கீங்க? நல்லா முன்னேறி இருக்கோம். எங்களுக்கு இந்த சிவிலைஸ்ட் சொசைட்டினா நல்லா முன்னேறி ஒரு இடத்துக்கு வந்திருக்க. இப்படி ஒரு இந்த உலகம், இந்த கூட்டத்துக்கு இருக்கிற பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? ஆக்சுவலி என்ன இல்ல, அதோடைய ஆபத்தை நானும் நீங்களும் தான் பாருங்க. We are the threat. I will tell you why. நேத்து நியூஸ் யாரா பாத்தீங்களா? இல்ல நேத்து நியூஸ் யாரா பாத்தீங்களா? இந்த வருஷம் ஃபுல்லா யாராவது நியூஸ் பாத்தீங்களா? No, you switch on the news for 5 minutes. 5 நிமிஷம் போதும். இல்ல காலையிலேயே நியூஸ் பேப்பர் கையில் எடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் போதும். Is blood, destruction, death. இல்லையா? எல்லா இடமும் அழிவு, பஞ்சம், ரெஃப்யூஜிஸ், என்ன எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி, என்ன இல்ல. ஒரு பேப்பர்ல நற்செய்தி எங்கேயும் வரதே இல்லை. வெறும் இப்ப வெறும் துர்ச்செய்தியா தான் இருக்கு பேப்பரை திறந்தாலே. But I thought we were civilized society. Like we are so intellect. நம்ம எல்லாம் அப்படி பாட்டுச்சு வேற மாதிரி சிந்திக்கிற ஒரு கூட்டமா இருந்தும் இன்னைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னும் இதுக்குள்ளதான் உருண்டுட்டு இருக்கிறோம். I think we come up with solutions. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொண்டு வருவோம். அந்த தீர்வுல 10 பிரச்சனை இருக்கும். நான் அது எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு ஒரு மருந்து எடுத்துப்போம். நான் என்னுடைய அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். கிட்டத்தில் அப்பாவுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. அப்ப பேசி என்ன ஏதுன்னு எல்லாம் செக்கிங் கடைசியில் பார்த்தா அவருக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மருந்து இந்த பிரச்சனையை கொண்டாந்து, அவங்க எதுக்கு மருந்து கொடுக்காங்க? ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க, அதுல இருந்து இன்னொரு 10 பிரச்சனை. Even our solutions have, that is who we are, and yet we try to play God. இல்லையா? நம்ம தான் உலகத்துல கடவுள் மாதிரியும், நம்ம குடும்பத்துல நாங்க தான் கடவுள் மாதிரியும், நம்ம கம்பெனிக்கு நாங்க தான் கடவுள் மாதிரியும், வேலை செய்யற இடத்துல நாங்க தான், அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். பிகாஸ் man doesn't understand. நமக்கு விலங்குல போல. அதனாலதான் இன்னைக்கு
I want to introduce Christmas to you in a way you will understand. இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க கிறிஸ்துவ புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு காலையில. ஆமென். ஏன்னா இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். If we can for a minute stop playing God and allow God to be God, நான் நினைக்கிறேன் பெரிய மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க தொடங்கிடுவோம். ஆமென். இந்த ஒரு வசனம், அந்த ஒரே ஒரு வசனத்தை எடுப்போம் இன்னைக்கு. ஏசாயா 9வது அதிகாரத்துல 6வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. ஏசாயான்றது ஒரு தீர்க்கதரிசி. He was a prophet. இந்த தீர்க்கதரிசி இயேசுவினுடைய பிறப்பை, இயேசு பிறப்பதற்கு நிறைய வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசுவினுடைய பிறப்பை தீர்க்க தரிசனமா சொல்றார். சொல்லி எழுதி வச்சு they recorded it and it's all historic, it's proven. அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்காரு. என்னது அந்த தீர்க்க தரிசனம்? நமக்கு ஒரு பாலகன். This is what he says. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். கொஞ்சம் அங்கேயே நின்றுவோம். Because I want you to understand every bit of this verse today. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். My God. If I want someone to help me, என்ன வந்து யாராவது உதவி செய்து, ஒரு கடவுளா வந்து உதவி செய்து என்ன காப்பாத்தணும்னா, I wouldn't mind like a Thor or a, no, can you imagine ஒரு கடவுள் அப்படி எப்படி நல்ல ஒரு லைட்னிங் இல்ல, like a god like that I really don't mind. ஏன் தெரியுமா அது ஏதோ மனசு கொஞ்சம் திருப்தியாவது இருக்கும், பயமாவது போயிருக்கும் பார்க்கும்போது. அப்பா இவர் வந்து அந்த அது என்ன ஹேமர் ஒன்ன கையில வச்சுட்டு ஒரு சுத்தி வச்சுட்டு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்மளை காப்பாத்திடுவாரு சார்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். ஆனா இங்க என்ன எழுதி இருக்குன்னா, இயேசு he is Emmanuel, he is the savior and he wants to நம்மள ரட்சிக்க வராராம். எப்படி வராராம்? Like what do you do with this? இந்த ஒரு குழந்தையை வச்சுட்டு நம்ம what is going to happen? what an irony இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்த. அதனாலதான் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். I don't know, do you find the verse? Hebrews 4ல இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. எபிரேயர் 4வது அதிகாரத்துல எத்தனாவது வசனம்? Hebrews chapter 4 15வது வசனத்தை கொஞ்சம் எடுங்களேன். என்ன எழுதி இருக்கு பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. என்ன எழுதி இருக்கு பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். We do not have a high priest who doesn't understand. இதுக்கு தான் பாருங்க. ஏன் தெரியுமா? ஒரு பாலனா பிறந்து நம்மளை போலவே வாழ்ந்து சோதிக்கப்பட்டு, and now he identifies with your frailty. உங்களுக்கு இருக்கிற அங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க, நம்முடைய பலவீனங்கள். We have plenty of weaknesses, பலவீனங்கள். அத ஒருத்தர் வந்து வெறும் லைட்னிங்க கையில வச்சுட்டு மின்னலை கையில வச்சு மற்றவங்களை அடிச்சு கொள்றவரா இருந்தா, நம்மளுடைய பலவீனங்களை அறிந்து அதற்கு ஏற்ற ஒரு ஆசாரியனா எப்படி இருக்க முடியும்? என்னோடதான் இருக்கீங்களா? இந்த வசனத்தில் எழுதி இருக்கு, இங்கிலீஷ்ல காட்டுங்க அத. We have a great high priest who has passed through the heavens, Jesus the Son. And the next one, we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin.
அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரா காணப்பட்டாரு. நம்ம எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு நிறைய பாவத்தோட காணப்படுறோம். ஆனா அதுதான் அந்த வீக்னஸ். ஆனா அது அவருக்கு அடையாளம் கண்டு கொண்டு உங்க கூடவே இருந்து உங்களோட நடக்க முடியுறது பாருங்க அவரால. அதனாலதான் பாலனா பிறந்தார். அந்த வசனத்துல தொடங்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. தீர்க்க தரிசனமா ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு தேவன் வந்து உன்னை காப்பா. எப்படி சார்னா ஒரு பாலனா பிறப்பானா. But that is our biggest strength. ஆமென். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் அறிந்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். You don't need to hide. நம்ம வீட்டில் வந்து மற்றவங்களுக்கு தெரியாம இவங்களுக்கு தெரியாமலாம் திருட்டு வேலை பண்ற மாதிரி அவர் முன்னாடி நம்ம அப்படி வாழணுன்ற அவசியமே இல்லை பாருங்க. அவர் முன்னாடி தைரியமா போய் நிக்கலாம். ஏன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடியே என் பலவீனங்களை நல்லா அவரு அறிந்தும் என்னுடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறாரு, இருக்க விரும்புறாரு. ஆமென். இரண்டாவது அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. ஏசாயா எதை வாச்சோம்? ஏசாயா 9:6. Look at the second part of that verse. That one verse is all I want to focus on. ஏசாயா 9:6. நமக்கொரு பாலகன் பிறந்தார். அதோட அடுத்த வரி is very important. நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். The next verse says he was a baby and yet he is a son. கிறிஸ்தவத்துடைய பெரிய இந்த கிறிஸ்தவத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்து நம்ம நம்புற மிக பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கலாத்தியர் Galatians 4வது அதிகாரத்துல 4வது 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. This is what I love about this God. Galatians 4 verse 4. காலம் நிறைவேறிய நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது. Don't run. You need to look at this very slowly. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, மீனிங் அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஆமா நினைச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் வாரிசா, புத்திர சுவிகாரன்ற ஆக்சுவலா நாங்கெல்லாம் வாரிசா, ஒரு வாரிசா, ஒரு சொத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு வாரிசா மாறுறதுக்காக நியாயப்பிரமாணம் என்னது? நியாயப்பிரமாணம்னா எல்லா விதிகள், சட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ரிலிஜன். அதான் நியாயப்பிரமாணம். எல்லா நியாயப்பிரமாணத்தில் இருந்து என்னை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாய் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமா, இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. இந்த அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாராம்? எங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டெடுத்து எங்களை காப்பாற்றி. அதாவது now laws and rules don't apply to you. அததான் சொல்ல வர. நம்ம கட்டாயம் 4 கேண்டில் 10 வச்சாதான் இந்த ஜெபம் கேட்கப்படும். இல்லாட்டி நம்ம வேற என்ன பண்ணோம்? வேளாங்கண்ணி போயிட்டு முடியெல்லாம் கொடுத்தாதான் எங்க ஜெபம் கேட்க. அப்படி இல்லை. He is saying, I set you free from that. I have set you free from that and I have adopted you as sons ன்னு சொல்றாரு பாருங்க. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். அந்த குமாரன் எதுக்கு வந்தாராம்? so that we can now be adopted as sons. இப்போ கடவுள்கிட்ட போகும்போது தைரியமா எப்படி போறோம்?
ஒரு குமார், like a son. I'm a son in the house of God. இல்லையா? இவர் எனக்கு பையன் வச்சுப்போம். இவர் 40 நாள் முட்டி போட்டு ஜெபிச்சு தான் நான் அவருக்கு ஏதாவது கொடுப்பேனா? என்னுடைய மகன் வச்சுப்போம். இல்ல, அவர் என்கிட்ட all he needs to do is come to me. விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆமென். நமக்கு ஒரு நேரம், அது நமக்கு ஒரு குமாரன். ஆமா, நமக்கு ஒரு முதல்ல என்னது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவ அந்த வசனத்தை ஏசாயா, உடனே அங்க போயிருங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இதுதான் தீர்க்க தரிசனம் பாருங்க. This was the prophecy. என்னது? The government will be upon his. இப்ப கவர்மெண்ட் சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் என்னது? நமக்கு தெரிஞ்சது இங்க ஒருத்தங்க எலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து வேற யாராவது எலெக்ட் பண்ணி வைப்போம். அவங்க வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாங்க இல்லையா? பட் the government will be on his shoulder னு சொல்லும்போது ஒரு புது வழியை உண்டு பண்றாரு, அதுதான் அர்த்தம். அவர் மேல ஒரு அதிகாரம் இருக்கு, அவர் மேல ஒரு அதிகாரம் இருக்கு. ஒரு புது வழிய நமக்கு உண்டு பண்றாரு. அந்த வழியில நம்ம நடத்துவாரு, நம்மள என்னைக்குமே ஆசீர்வதித்து வச்சிருப்பாரு. ரோமர்ல ரொம்ப அழகா எழுதி இருக்கு. கொஞ்சம் திருப்போமா? ரோமர், உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ரோமர் 3:21 என்ன எழுதி இருக்கு பாருங்க. ரோமர் 3:21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னதுன்னா, இவ்வளவு நாளா இந்த like till today it's through laws and rules that you were made righteous. இவ்வளவு நாளா நீ உன்னுடைய செயல்களினால, நான் இப்படி பண்ணேன், இங்க போனேன், அங்க போனேன், இவ்வளவு நடந்தேன், இந்த இதை பண்ணேன், அதை பண்ணேன், என்னெல்லாம் பண்ணேனோ அதை வச்சுதான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். ஆனா இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு, இதை தவிர்த்து இன்னொரு நீதி உண்டாகி இருக்குதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதை தவிர்த்து? இந்த விதிகளை, இந்த நியாய பிரமாணத்தை தவிர்த்து இன்னொரு ஒரு வழி உண்டாகி இருக்க. என்ன எழுதி இருக்கு பாருங்க. தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. இது என்ன வழினா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. இது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. in English it just simply says believe. அப்படினா என்னது? ஒரு புது வழி உண்டாயிருக்கு. எங்க? for all who believe. Yes, ஒரு புது வழி உண்டாகி இருக்கு. இதுல நீ என்ன செய்யறன்றது இனிமே இல்ல, நீ நம்பினா மட்டும். எவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு வழி ஒன்று திறந்திருக்கு பாருங்க. ஆமென். என்னது? இனிமே நீ நம்பினா மட்டும் போதும், நீ நீதிமான் ஆகிற. நம்ம எங்களுடைய பாவங்களை கரைக்க என்னென்னமோலாம் பண்ணி என்னென்னமோலாம் செஞ்சு நீதிமான் ஆகிற ஒரு வழி இருக்கு. அதுக்கு வெளியில இன்னொரு வழி உண்டாகி இருக்கு. இயேசுவே, நீங்க எனக்காக எல்லாத்தையும் பலியா செஞ்சு முடிச்சிட்டீங்க. நான் சொல்ற நேரத்துல நானும் நீதிமான் ஆகிறேன். நான் எதையும் செய்ய வேண்டாம், உங்க முன்னாடி ஒரு நீதிமானா வந்து நிக்கிறேன் பாருங்க. That's the new thing. There is a new government. ஒரு புது வழி அவருடைய தோல்ல இருக்கு. அங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க. அடுத்த தமிழ்ல காட்டுங்கம்மா. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற, now look at this one. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிற எவர்களுக்கு. நம்ம தான் தேவலாம். நம்மன்னு சொல்லும்போது religion brings the division. மதத்துல தான் போயிட்டு நாங்கெல்லாம் இது, நீங்கெல்லாம் அது, நீங்க இல்ல. நம்ம look at that. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை.
It doesn't come with a clause. Go, you go wash your feet and come, go. Nothing. It just say, நீ விசுவாசிச்சுனா, நீ நம்பினா, என்ன நம்புறோம்? அவர் பிறந்ததே என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் மேல எடுத்துக்கிறதுக்காக தான். அவ்வளவுதான். விசுவாசிக்கிறோம், நீதிமான் ஆகிறோம். We don't have to go every day and cleanse our. What a tiring job. I know Jewish people. I have a lot of Muslim friends. I have a lot of Christian friends. A lot of like for me, everyone is friends. I hang out with everybody. எல்லாரும் கூடவும் இருப்பேன். அதுல ஒரு சிலர் பார்த்து எனக்கு டயர்ட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு, உடுத்துறதுக்கு ஒரு முறை இருக்கு, வெளியில நடக்க போனா நடக்கிறதுக்கு சில விதிகள் முறைகள் இருக்கு. அதான் இங்க சொல்லி இருக்கு, இவ்வளோ நாளா அந்த விதிகள் உன்னை நீதிமான் ஆக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்கு வெளியில புதிய ஒரு நீதி ஒண்ணு வந்திருக்கு. அது இனிமே உன்னுடைய செயல்களினால் அல்ல, நீ நம்பினா போதும், அது உன்னை நீதிமான் ஆக்கும். ஆமென். இந்த மூணு விஷயத்தை தான் ஒரு தீர்க்கதரிசி, like thousands of years ago a prophet is saying, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். இப்போ இதுதான் நற்செய்தி, இதுதான் நற்செய்தி. அடுத்த அந்த தீர்க்க தரிசனத்துடைய அடுத்த பாகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வராருல இந்த பாலகன், இந்த குமாரன், அவர் வளர்ந்து இப்ப அவருடைய கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருக்கும். அவர் யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர் வந்து அதுல I don't feel it. இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, he is the, அதை காட்டுங்கம்மா, so beautiful. He will be called mighty God. தான் அதிசயமானவர்னு சொல்றாங்களோ? But even then it doesn't make sense. See, முதல்ல என்ன அவரை வர்ணிக்க தொடங்குறாங்க. என்ன வர்ணிக்கிறாங்க? இவரு வளர்ந்து எப்படி இருக்க போறாரு? அந்த ஒரு குழந்தை, அந்த ஒரு மகன், அவர் வளர்ந்து என்னவா இருக்க போறாரு? He's going to be the wonderful counselor. My God. Wonderful counselorனா என்ன சொல்லலாம்? ஆலோசனை கர்த்தர்னு நமக்கு தெரியும். அதுல வண்டர்ஃபுல்லுக்கு என்னதான் அர்த்தம்? அற்புதனோ, அருமை. அதுக்கு அது wonderful. He's a wonderful counselor. அப்படின்னா என்ன வார்த்தை உங்களுக்கு தோணுதோ வண்டர்ஃபுல்னு சொன்னா? அப்படி ஆலோசனை கொடுக்கிற தேவன். That should be your good news today. நம்மள பிரமிக்க வைக்கக்கூடிய என்னது? ஆலோசனையை நமக்கு கொடுத்து இன்னைக்கும் வழி நடத்துற ஒரு தேவனா இருக்கிறாரு பாருங்க. ராமன் சொல்ல மாட்டேன்றீங்களே. அடுத்து என்னது? மைட்டி. இவர் என்னவா வராம்? முதலாவது சொல்லிருக்கலாம், he is the இல்ல wonderful counselor, and he will also be a mighty God. You cannot take his meekness for weakness. விளங்குதா? அவரு he's எல்லா இடத்துலயும் சாந்த குணம் உள்ள ஒரு தேவன். ஆனா அது வந்து சாந்தம், அவ்வளவுதான். பலன் இல்லன்னு இல்ல, அவர் ஒரு பலவீனர் இல்ல, சாந்த குணம் உள்ளவர். He's a mighty God. And then Isaiah the prophet says he will be an everlasting father. நித்திய கடவுளா, நித்திய பிதாவா இருப்பாரா, நித்திய பிதாவா இருப்பாரா. If you have children, you will understand what I'm talking about. உங்களுடைய வேதத்தில் ஒரு இடத்துல எழுதி இருக்கு, உன் பையன் வந்து மீன் கேட்டா நீ பாம்பை கொடுப்பியா, அப்பம் கேட்டா கல்ல
மோசமான இருதயம் உள்ள நீனே உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் போது நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு நல்லதை செய்வேன் என்று தேவன் சொல்ற ஒரு இடம் வாசிருக்கீங்கல்ல. உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா இதோடைய அருமை புரியும். நான் உனக்கு தேவனா இருப்பேன்னு சொல்லல, நான் உன்னுடைய நித்திய பிதாவா என்றென்றும் இருப்பேன். I am a high priest who understands your weaknesses. I will forever be your father. I will be your wonderful counselor. And when you are in trouble, I will be your mighty God. அப்படின்னு எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா வந்து தீர்க்க தரிசனமா எழுதுறாரு. And the last thing he says, everlasting father, and he will be the prince of peace. சமாதானத்தின் பிரபு. Wow. How much I need him. இதா சொல்றேன், if we can stop playing God, எங்களுடைய காரியத்தை எல்லாத்தையும், எங்களுடைய எல்லா காரியங்களும் நம்மளே கடவுளா இருக்க ட்ரை பண்ணாம அவருக்கு கொஞ்சம் இடத்தை கொடுத்துட்டு, why don't you give me wonderful counsel? Why don't you be my mighty God? Why don't you be my everlasting father? Why don't you be my prince of peace? I just give you that place in my life. தப்புலே. நேற்று நானும் என் நண்பனும் பேசிட்டு இருந்தோம். நான் நினைக்கிறேன் ஃபெய்த்து நானும் ரொம்ப வருடங்களா தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபட்டு அப்படியே வளர்ந்து நாங்களும் குழந்தைகளாக இருந்து வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன் நான் பிறக்கும் போது என்னுடைய அம்மா அப்பா என்ன தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்கல, ஒப்பு கொடுத்து இது தேவனுடைய ஊழியத்தை அவன் பண்ணட்டும்னு ஏதாவது சொல்லியிருக்கணும், அப்படி ஜெபிச்சிருக்கணும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்தாலும் அவர் என்னை விடுறதே. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், see a small thing like taking your child and saying God, let him be yours. I can't be God over him, you be God over. ஒரு சின்ன செயல் ஒன்று பாருங்க, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் அது எங்களுக்கு, அதுதான் தேவன். நீங்க எல்லா விஷயத்திலும் நீங்க கடவுளா இருக்கிறத நிறுத்திட்டு கடவுளுக்கு அந்த இடத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஆலோசனையை கொடுத்து வல்லமையான தேவனா உங்க பக்கம் நின்று நித்திய பிதாவா எப்பொழுதும் உங்களை அரவணைத்து சமாதானத்தின் பிரபுவா உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பங்கள்லையும் இடம் பிடிப்பாரு பாருங்க. ஆமே. இந்த கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுங்க. I don't know if any other pastor you heard tell you, நான் எப்பவும் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன், ஒரு பண்டிகைனா முதல்ல போய் அதை பண்டிகையை கொண்டாடுங்க. பண்டிகையை கொண்டாட வேண்டிய நேரத்தில் வந்து இங்கே உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கல ஒரு பிரயோஜனமும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும், அப்போ வந்து ஜெபிக்கலாம். டுடே கோ செலிப்ரேட் வித் யுவர் ஃபேமிலி. ஆமேன். நல்ல ஒரு என்னத்தை சாப்பிடுங்கன்னு தெரியல, இதையோ சாப்பிடுங்க, இருக்கிறது எல்லாத்தையும் குடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் குடிச்சிட்டு வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. எல்லாத்தையும் அளவாவே பண்ணுங்க. ஆனா போயிட்டு சந்தோஷமா, ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த நாள்ல take off that hand that you have on everything that you are trying to control and let God into that place. எல்லாத்தையும் சிக்கி புடிச்சு நான் எப்படியா பண்ணிடுவேன், என் பலத்துல நான் தூக்கிடுவேன், நான் பண்ணிடுவேன், அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி, that is nothing but your ego my friend. உங்களுடைய அந்த நான் கொஞ்சம் தள்ளிட்டு சமாதானத்தின் பிரபு, mighty God, நித்திய பிதா, wonderful counselor, அவருக்கு அந்த இடத்தை கொடுத்து பாருங்க. You don't have to do anything. The Bible ரொம்ப அழகா எழுதியிருக்கு வேதத்துல, unless you convert into a, யாரா சொல்லுங்க என்ன எழுதியிருக்கு, நீ ஒரு சிறு குழந்தையை போல
மாறாவிட்டால். See, he never said convert into a Christian, convert into this or that. The principles of spirituality is very clear. அல்ல எழுதிருக்கு, நீ ஒரு சிறு குழந்தையை போல மாறாவிட்டால் தேவனுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாமலே. That's the whole thing. I want to be a father, but can you allow yourself to be a son? கொஞ்சம் தள்ளி, பிதாவே இது உங்க இடம், இவ்வளோ நாளா நான் இதை வச்சு போராடிட்டு இருக்கேன், கொஞ்சம் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கை அணு அணு அணுவா மாறுறத உங்க கண் முன்னாடி நீங்க பார்ப்பீங்க. ஆமென். இந்த கிறிஸ்மஸ்ல மறந்துடாதீங்க. என்னது? அவர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர்னு. என்னது அந்த வண்டர்ஃபுல்லுக்கு நீங்களே என்ன வார்த்தை வேணாலும் போட்டுங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். அவர் ஒரு மைட்டி காட்னா எப்படி சொல்லலாம்? அவர் சர்வ வல்ல தேவன். ஆமென். நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு, நிரந்தரமாக உங்களோடு என்றைக்கும் இருப்பார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.